வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி இந்த லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கில் அருமையாக போட்டிருக்கு, நேர்முக தேர்வில் ஜெயிப்பது எப்படி. எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கோம். அந்த இன்டர்வியூவில் முதல்ல நம்ம பயம் இல்லாமல் எப்படி யாரை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை போட்டிருக்காங்க. அந்த நேர்முக தேர்வு நீங்கள் கிளம்புறச்சே நாம் என்னமோ ஒரு குற்றவாளி மாதிரியும் எதிர்க்க இருக்கிறவங்க ஒரு வழக்கறிஞர் மாதிரியும் நம்மளை விசாரணை பண்ணுவாங்களா அப்படின்ற பயத்தை முதல்ல உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. நேர்முக தேர்வு செல்பவர்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். அந்த பணிக்கு நான் தகுதியான நபர், அதனால தான் என்னை அவங்க நிர்வாகத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி எண்ணத்தை உங்கள் மனசில் முதல்ல வளர்த்துக்கோங்க. நான் தகுதியான நபர் என்றும் எண்ணங்கள் நிர்வாகித்திருப்பதால் தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்று உயர்ந்த சிந்தனை முதலில் உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். முதல்ல எந்த பணிக்கு நேர்முக தேர்வுக்கு செல்கிறோம் என்பதை குறித்து முழு அறிவு வேண்டும். அந்த பணிக்கு நான் தகுதியானவன் தானா, எனக்கு பிடித்தமான பணிதானா என்பதை முதல்ல ஒரு தெளிவு நிச்சயம் வேணும். அந்த தெளிவு நிச்சயம் கிடைச்சிட்டா பின்னர் அந்த பணிக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பதை குறித்து தகவல் திரட்ட வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் தன்னிடம் தகவல் இருக்கின்றனவா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இன்டர்வியூக்கு போச்சு இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். நேர்முக தேர்வில் அமரும்போது சிறிது புன்னகையும் தன்னம்பிக்கையும் முகத்தில் தவழ வேண்டும். வேட்டைக்காரங்கிட்ட மாட்டின பறவை மாதிரி நம்ம முன்னாடி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம மூஞ்சி வச்சுக்கக்கூடாது. அந்த இடத்துல எப்போ சிரித்த முகத்தோடு பேசுங்க. நேர்முக தேர்வுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்தால் அவசியம். குறிப்பாக எப்போதும் நேர்முக தேர்வு எந்த இடத்தில் யாரை சந்திக்க வேண்டும் என்பது போன்ற தகவல் முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகவும் முன்கூட்டியே நேர்முக தேர்வுக்கு செல்ல வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி மட்டும் போனால் போதும். நீங்கள் வந்த தகவலை தெரியப்படுத்தி விடுங்கள். நேர்முக தேர்வுக்கு சான்றிதழ்களை கொண்டு செல்ல வேண்டியிருந்தால் அவற்றை முன்கூட்டியே தயாராக எடுத்து வைத்திருங்கள். நேர்முக தேர்வுக்கு செல்லும் நிர்வாகத்தை குறித்து சில தகவல்களை இன்டர்நெட்லேயோ கூகுள்லேயோ நண்பர்களிடமோ கேட்டு வச்சு கொள்வது அந்த நேர்முக தேர்வாளரை கொஞ்சம் வசீகரிக்கும். ஏன்னா அந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனியோட ஆம்பிஷன்ஸ் என்ன, அதில் என்னோட ஆம்பிஷன்ஸ்லாம் என்னென்னன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் என்னென்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது என்பதை குறித்து விழிப்பாய் இருங்கள். குறிப்பாக உங்கள் பயோடேட்டா சொல்லும் தகவல் அனைத்திலும் ஆழமான அறிவு கொண்டிருங்கள். நல்ல தூய்மையான ஆடை தன்னம்பிக்கை தரும், மரியாதையையும் பெற்றுத்தரும். அந்த இடத்துல அதை மறக்க வேண்டாம். உணவு மற்றும் சுவையாக இருந்தால் மட்டும் போராது, அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணுன்ற மாதிரி கவனத்தில் கொள்ளுங்கள். கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதிகப்படியான பேச்சுக்களை தவிர்த்திருங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2-3 நிமிஷம் தெளிவாக பதில் அளிங்க. கேள்விகளை கவனமாக கேளுங்க. கேள்வி முடியும் முன்பு பதில துவங்க வேண்டாம். கேள்வி கேட்டு கொண்டிருக்கும் போதே இடைமறித்தும் பேசக்கூடாது. பழைய அலுவலகத்தை குறித்து எந்த காரணத்திலும் அதை குறைச்சி பேசாதீங்க. ஆனால் எதிர்கருத்துக்களையும் சொல்ல வேண்டாம். உற்சாகத்துடன் பேசுங்கள். தன்னம்பிக்கையுடன் நேர் சிந்தனையும் உங்கள் பேச்சில் தொழிக்கட்டும். உங்களை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் என்னும் கேள்வி எழுப்பப்பட்டால் தெளிவாக நீங்கள் எவற்றையெல்லாம் உங்கள் பலம் என்று கருதுகிறீர்களோ அவற்றை முன்னிலைப்படுத்தி பேசுங்கள். இது மிகவும் முக்கியம். ஓரிரு பயோடேட்டாக்களில் புகைப்படங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். கண்களை பார்த்தும் தைரியம் பேசுங்க. கண்களை பார்த்து முதல்ல பேசுங்க. உங்கள் ஈடுபாட்டை காட்டும். எனவே அதையே பின்பற்றுங்கள். உங்கள் பணி நாட்களில் செய்த குறிப்பிடும்படியான சாதனைகள், பெற்ற விருதுகள் ஆகியவற்றை அங்கே தெரியப்படுத்துங்க. நேர்முக தேர்வு என்பது நீங்கள் அந்த வேலைக்கு தகுதியானவரா என்று பார்ப்பது போலவே உங்களுக்கு தகுதியான வேலைதானா அது என பார்க்கவும் தான். எனவே உங்களுக்கு தரப்படும் நேரத்தில் உங்கள் கேள்விகளையும் கேளுங்கள். உங்கள் பலவீனங்களை அறிந்து கொள்வது உங்களுடைய பலம். எனவே உங்கள் பலவீனங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் செல்லும் வேலைக்கு அந்த பலவீனம் தடையாய் இருக்கும் என அறிந்தால் அதை தெரியப்படுத்தாமல் இருப்பது நலம். நேர்முக தேர்வில் முடிவில் நான் இந்த வேலைக்கு தகுதியானவன் என்று தோன்றுகிறதா என கேளுங்கள். அது உங்களுக்கு பலன் தரும். எதிர்மறையான விமர்சனங்கள் கிடைத்தால் வாதத்தில் ஈடுபடாமல் சுருக்கமாக பதிலளிங்க. உங்களிடம் இல்லாத திறமையை ஒத்துக்கொண்டு விரைவில் அதை பெறுவேன் என்று நம்பிக்கை தாங்க. உங்கள் குணாதிசயங்கள் நல்லவை என உங்கள் நடவடிக்கை மூலம் தெரியப்படுத்துங்கள்.
தேவையற்ற எரிச்சல்கள், கோபம், படபடப்பு இவற்றை வெளிக்காட்ட வேண்டாம். முந்தைய வேலையை ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி நிச்சயம் எழும். அப்படிப்பட்ட சூழலில் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை மிகவும் எச்சரிக்கையுடன் தயாரித்து வையுங்கள். இருபுறமும் கூர்மையான வாளை கையாளும் கவனம் தேவை. பழைய நிர்வாகத்தை பழிக்காமல் புதிய நிர்வாகத்துக்கு திருப்தி தரும் நம்பிக்கை ஏற்படும் வகையில் உங்கள் பதில் அமைய வேண்டும் என்பது அவசியம். பணிகளுக்கு இடையோ அல்லது படிப்பிற்கும் வேலைக்கும் இடையோ இடைவெளி இருந்தால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டியது வரலாம் என்பதை மறக்காம கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் பணி என்னவாய் இருக்கும் என்பதை அதன் முக்கியத்துவங்களையும் உங்களுக்கு தரப்படும் நேரத்தில் கேளுங்கள். உங்களுக்கு தெரியாத தொழில்நுட்பத்தில் கேள்வி கேட்டால், அதே போன்று வேறு தொழில்நுட்பத்துடன் தெரிந்தால் அதை கூறி விரைவில் இந்த தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என நம்பிக்கையை ஊட்டுங்கள். நேர்முக தேர்வு என்பது உங்கள் மதிப்பிடும் இடம். இந்த இடத்தில் நீங்கள் தவிர்க்க முடியாத நபர் என்ற தோற்றத்தை உருவாக்கினால் அவர்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நேர்மையாகவும் உண்மையாகவும் பதிலளியுங்கள். வேலை என்பது லாட்டரி சீட்டல்ல, ஒரு நீண்ட கால பந்தம் போல. தவறான தகவல்களை அளித்துவிட்டு பணியில் சேர்ந்தால் அது பிரச்சனைகளை சம்பாதித்து தரலாம். இவற்றை கவனித்துக் கொண்டால் நேர்முக தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தோழனாக மாறிவிடும். கவனமுடன் செயல்பட்டு வாழுங்கள், உயருங்கள். இந்த மாதிரி இந்த லைப்ரரியில் வந்து சில முக்கியமான புக்ஸில் வர இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் யார் யார் இந்த டைரக்ட் இன்டர்வியூக்கெலாம் போகிறாங்களோ அந்த பதட்டம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுப்புங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு அந்த வேறு கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு மாறும்போது பழைய கம்பெனி பற்றி அவங்கள டீஎஸ்டிமேட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா நாளைக்கு என் கம்பெனி இதே மாதிரி தான் பேசுவீங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, தைரியமாக பேசுங்க. அவங்க கண்களை பார்த்து பேசுங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியுன்றதை தைரியமாக சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா அதை நான் கண்டிப்பாக கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுங்க. அவங்களோட மனசு குறைவு, அதாவது அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு குறைவாக இருக்கிற மாதிரியே உங்களையும் காமிச்சிக்காதீங்க. தைரியமாக பேசுங்க, படபடப்பு இல்லாமல் பேசுங்க. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன், எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போனாலும் இது வந்து அனுபவத்தில் சொல்கிறது. அந்த இடத்துல உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்க கிட்ட உங்களை விட நான் ஒரு அறிவாளின்ற மாதிரி தயவுசெய்து எந்த இடத்துலையும் காமிச்சிக்காதீங்க. ஏன்னா அதனாலே அவங்களாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு உரையில் ஒரு கத்தி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. என்னை விட அவங்க புத்திசாலி எப்படி இந்த இடத்துல இருக்கலான்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே உங்களை விட நான் அறிவில் கம்மின்ற மாதிரியே கொஞ்சம் பிஹேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேர் வந்து எப்பா நீ தான் அவர் விட அறிவாளின்னு உங்களை ஏற்றி விடுவாங்க. அப்படி ஏற்றி விடும்போது அவர் பக்கத்திலே இருந்தாருன்னா ஆமான்னு தலையாடிட்டிங்கன்னா முதல்ல அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதை விட இந்த அறிவாளியாக நான் வர்றதுக்கு காரணமே இவர் தான், இவருடைய அந்த பழக்க வழக்கங்கள், இவருடைய வார்த்தை, இவருடைய அறிவுரைகள் இதெல்லாம் கேட்டு தான் நான் கற்றுட்டேன்ற மாதிரி பேசுங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி நிறைய வீடியோ டெய்லி போடுறோம். கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, நான் கடைசியாக சொன்ன அறிவுரை சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல எல்லா இடத்தையும் அது யூஸ். ஏன்னா மற்ற இடத்துல நம்ம சகுனியாக இருக்கச்சு நம்ம சாணக்கியமாக வாழணும். அது மாதிரியான பிஹேவியர்ஸாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி தயவுசெய்து காமிச்சிக்காதீங்க. அதுதான் நமக்கு பிரச்சனையாகவே கொண்டு போய் விடும். அதனால் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான்ற மாதிரி அப்படி பேசுங்க. எந்த இடத்துலையுமே மற்றவங்களை உயர்த்தி பேச 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 நம்மளை அவங்க உயர்த்திகிட்டே இருப்பாங்க. நன்றி நண்பர்களே. சேனலை மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். நன்றி.